இல்ல நான் கேக்குறேன், தப்பா எடுத்துக்காத. ஏன் எடுத்துக்கிறேன்? இவகிட்ட அப்படி என்ன இருக்குதுன்னு ஆவுன்னு நீ பில்டப் பண்ண. பிளாக் மெத் தூக்காங்க வந்துருச்சு. கேம்ல சின்ன சின்ன சட்ரஸ் இருக்கு, அது போக FPS டிராப் இருக்கு. பட் அதெல்லாம் இந்த வீடியோ வர்றதுக்குள்ள பேச்சஸ் விட்டு கிளியர் பண்ணிருப்பாங்க. கடைசியா நம்ம ஊர்ல ஒரு கேமுக்கு ஹைப் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. காட் ஆஃப் வார் ராக்னரார்க்ல ஏறின ஹைப் தான். அதுக்கப்புறம் இந்த கேமுக்கு தான் எல்லாம் ஹைப் ஆகியிருக்காங்க. காட் ஆஃப் வார் ராக்னரார்க்கு ஹைப் ஏறினதுக்கான காரணமே அந்த கேம் நம்ம கூட நாஸ்டாலஜிக்கு அட்டாச் ஆயிருந்தது. அண்ட் 2018 காட் ஆஃப் வாரும் ரொம்பவே நல்லா இருந்தது. அதையும் தாண்டி நாஸ் மித்தாலஜி, ராக்னரார்க், தோர் இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த கேமை இன்னும் ஹைப் பண்ணுச்சு. பட் இந்த பிளாக் மெத் தூக்காங்கன்றதே ஒரு புது ஐபி தான். இந்த கேம் எப்படி இருக்க போதுன்னே யாருக்கும் தெரியாம ட்ரெய்லர்ஸை பார்த்தே ரொம்பவே ஹைப் ஏறிட்டாங்க. ஏன்னா அந்த கேம் காட் ஆஃப் வார் மாதிரியே இருக்குன்றதால. நம்ம ஊர்ல இந்த கேம் இவ்வளவு ஹைப் ஆனதுக்கான ரீசன் கிரியேட்டர்ஸ் தான். அவங்களோட ஹைப் தான் ஃபேன்ஸ் மத்தியிலையும் ஹைப் ஏத்துச்சு. அப்படியே ஹைப் ஆன பல கிரியேட்டர்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆனாலும் எனக்கு சாட்டிஸ்ஃபிகேஷன் இல்ல. மை எக்ஸ்பெக்டேஷன் லெவல் பி லைக் கிரேட்டோஸ் vs வூகாங். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். பட் ஜோக்ஸ் அபார்ட், எல்லாருமே இந்த கேமை காட் ஆஃப் வார் லைக்னு சொல்றாங்க. பட் காட் ஆஃப் வார் மாதிரி இந்த கேம் இருக்கான்னு கேட்டா இல்லவே இல்லை. ஏன்னா காட் ஆஃப் வார் கேம்ல ஸ்டோரிக்கு வேல்யூ கொடுத்திருப்பாங்க. அண்ட் அதே மாதிரியால சின்ன சின்ன பசல்ஸும் வரும். ஆனா இந்த கேம்ல அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஆனா இந்த கேம்லயுமே ஒரு மித்தாலஜியை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ ஸ்டோரி ரொம்பவே ரிச்சா தான் இருக்கும் நானும் நினைச்சேன். பட் அவங்க மித்தாலஜியை எடுக்காம அது இருக்கிற ஒரு சின்ன பேசிக் பாயிண்ட்டை மட்டும் எடுத்திருக்காங்க. அண்ட் அந்த பேசிக் பாயிண்ட்டை வச்சு வெறும் பாஸ் ஃபைட்ல மட்டுமே இந்த முழு கேமையுமே செல் பண்ணிடலாம் நினைச்சிருக்காங்க போல. அது ஒர்க்கும் ஆகியிருக்கு. இந்த கேம்ல இப்ப நான் பார்த்த வரைக்குமே 5 நிமிஷத்துக்கு ஒரு பாஸை எல்லாருமே ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. சில பாஸஸ் ஈஸியாவும் சில பாஸஸ் ரொம்ப கஷ்டமாவும் இருக்காங்க. நியர் சோல்ஸ் தான். எல்லாருமே காட் ஆஃப் வார் மாதிரி இந்த கேம் இருக்கும்னு நினைச்சா இந்த கேமோட அவுட்புட் சோல்ஸ் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா கேமோட பாஸஸ் எல்லாம் ரொம்பவே ஹார்ட் டிஃபிகல்ட் ஆனவங்க. சோல்ஸ் அளவுக்கு இல்லைனாலும் அது கிட்ட இருக்காங்க. சோ அவங்க எப்படி மூவ் போடுவாங்க, அவங்கள எதை வச்சு அடிக்கணும்ன்ற பல பிளான் போடணும். இதையும் தாண்டி இந்த கேம்ல புரிஞ்சுக்க முடியாத நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சோ கேமுடைய ஸ்டார்டிங்ல வர டுட்டோரியல்ஸை ரொம்பவே நல்லா கவனிச்சுக்கோங்க. அண்ட் ஸ்கில் அப்கிரேடும் ரொம்பவே முக்கியமானது. பட் இதுல ஸ்கில் ட்ரீ இல்ல, ஸ்கில் ஃபாரஸ்டே இருக்கு. சோ எந்தெந்த ஸ்கில்ல எந்தெந்த டைம்ல அப்கிரேட் பண்ணணும்ன்றதையும் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஒவ்வொரு ஸ்கில்லையும் பார்த்து அப்கிரேட் பண்ணுங்க. அண்ட் இதுல ஸ்கில் அப்கிரேட், நீங்க ஒரு கேரக்டரை கன்சியூம் பண்ணா அந்த கேரக்டரோட அப்கிரேடுன்னு அப்கிரேடுக்கு மேல அப்கிரேடா இந்த கேம்ல இருக்கு. இந்த கேமை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். உங்க கமெண்ட்ரி திணறதால பார்க்கும்போது இந்த மனுஷன் சீக்கிரம் எல்டன் ரிங்ஸ் விளையாடுவாருன்னு நான் நம்புறேன். வணக்கம்ல மாப்ள, தேனில இருந்து. அவர் கண்ணில் படுற வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுவேன். இப்போ வரைக்கும் நான் பார்த்த கேம் பிளே ரிப்பிட்டேட்டிவா தான் இருக்கு. பட் அது போரிங்கா இல்ல, பாக்குற எனக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் ஜாலியாவும் தான் இருக்கு. அண்ட் ஸ்டன்னிங்கான இந்த வேர்ல்டுல வெறும் எம்டினஸ் மட்டும் தான் ஃபீல் ஆகுது. அதாவது இந்த வேர்ல்ட்ல நீங்க எங்க பார்த்தாலும் எனிமீஸ் மட்டும் தான் இருப்பாங்க. எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸுமே நடக்காது. அது இந்த வேர்ல்ட ஒரு மாதிரி போரிங்கா ஃபீல் பண்ண வைக்கும். பட் நீங்க பாஸஸை ஃபோக்கஸ் பண்றதால அது உங்களுக்கு பெரிய அளவுக்கான இடைஞ்சலா இருக்காது. வேர்ல்ட் ரொம்பவே எம்டியா இருக்கிறதால 120 GB அவசியமானதா எனக்கு ஃபீல் ஆகுது. அஃப்கோர்ஸ் அன்ரியல் இன்ஜின்ல நிறைய இடங்களை பர்ஃபெக்டா ரெண்டர் பண்ணியிருக்காங்க. பட் அந்த இடங்களெல்லாம் நம்மளை எக்ஸ்ப்ளோர் பண்ண விடல. இந்த கேம் ஒரு லீனியர் கேம்ன்றதால ரொம்பவே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கு. பல இடங்களுக்கு போக முடியாதபடி லிமிட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இப்படி லிமிட் பண்ணவங்க அந்த ஸ்ட்ரக்சர்ஸை ஃபேஸ் முன்னாடி மட்டும் காமிச்சா போதும். அவங்க நிறைய ஸ்ட்ரக்சருக்கு வேலை மனக்கட்டு பல டீட்டெயிலிங்க கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தான் அந்த 120 GBக்கு ரீசனா இருக்கும் நான் நம்புறேன். இந்த கேம்ல இப்போ வரைக்கும் யாருமே ஃபிளாஸ் எதுவுமே சொல்லல. நீங்க எதுக்கு உங்களுடைய அன்பாப்புலர் ஒப்பீனியனை சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஃபிளாஸ் ஃபீலே ஆனாலும் அவங்க இதை பத்தி சொல்ல மாட்டேங்கிறாங்க. ப்ரோ உங்களுடைய அன்பாப்புலர் ஒப்பீனியன்ஸை எடுத்து உங்க பின்னாடி சொல்லிக்கோங்க ப்ரோன்னு கூட நீங்க நினைப்பீங்க. இந்த ஃபிளாஸ் எல்லாமே எனக்கு பார்க்கும்போது உறுத்துச்சு. மேபி நான் ஃபியூச்சர்ல கேம் விளையாடும் போது பெரிய அளவுக்கு டிஸ்டர்பிங்கா இருக்காதுன்னு நான் நம்புறேன். உங்ககிட்ட எக்ஸ்பாக்ஸ் இருந்தா இந்த கேமை விளையாட முடியாதுன்னு நினைச்சு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. நான் சொன்னதுல நிறைய விஷயங்கள் தப்பா இருக்க சான்ஸ் இருக்கு. அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க.